தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகனாக இருப்பவர் சிவகார்த்திகேயன். தற்போது தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறாராம் சிவகார்த்திகேயன். அதே போல இவர் 26வது திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார். நடிகை திர்ஷா தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறாவாம். தான் நலமாகிறதுக்கு கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதே போல மிக முக்கியமான இன்னும் ஒரு சினிமா செய்தி, நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்பட பாடல் 10 கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கிறது. இவை மூன்றும் குறித்து இந்த காணொளியில பார்க்கலாம் வாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய சம்பளத்தை கணிசமாக உயர்த்தி இருக்கிறாராம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாக இருக்கிறவர் சிவகார்த்திகேயன். எவ்வளவு கஷ்டங்களை கடந்து இந்த ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் என்று எல்லோருக்குமே தெரியும். சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரையில் தற்போது தவிர்க்க முடியாத ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார். நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய 26வது திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார். இதனை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்க தாய் கிழவி திரைப்பட இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்குகிறாராம். இந்த படத்திற்கு சேயோன் என பெயரிடப்பட்டிருக்கிறதாக தயாரிப்பு நிறுவனம் டீசர் வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. இதன் படப்பிடிப்பு மதுரையில் ஆரம்பமாக இருக்குதாம். இந்த படத்தை தொடர்ந்து பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கிறாராம். இந்த நிலையில சிவகார்த்திகேயன் சேயோன் திரைப்படத்திற்கு 65 கோடி சம்பளம் பெறவுள்ளதாகவும் அடுத்ததாக நடிக்கவிருக்கிற படத்திற்கு 75 கோடி கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை 25 திரைப்படங்களில் நடித்திருக்கிற சிவகார்த்திகேயன் இன்னும் சில படங்களிலேயே 100 கோடி சம்பள பட்டியலில் இணைவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அவ்வளவு எளிதாக எல்லாம் இந்த இடத்திற்கு வரவில்லை. அதற்கு முன்பு எவ்வளவோ கஷ்டங்கள் தடைகளை எல்லாம் தாண்டித்தான் இப்போது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னடா குறுகிய காலத்திலேயே 25 கோடி 30 கோடி 100 கோடி என்று சம்பளம் வாங்க போகிறாரே என்று நாங்கள்லாம் யோசிக்கக்கூடும். ஆனால் அந்த சம்பளத்திற்கு முன்பு அவர் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் கடந்துதான் இப்போது இந்த சம்பளங்களை வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நடிகை திர்ஷா தான் தூக்கமின்மையால் அவதிப்படுறதாகவும் நலமாகிறதுக்கு கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி அவரே கூறியிருக்கிறார். பொதுவாக இரவு நேரங்களில் தூக்கம் வராது என்றும் இரவு நேரங்களில் தான் அதிகமாக சுறுசுறுப்பாக இருப்பதாகவும் முன்பு ஒரு முறை அவர் கூறியிருக்கிறார். மேலும் பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதியுடன் நடித்த 96 படத்தின் பெரும்பாலான காட்சிகள் இரவு நேரங்களில் எடுக்கப்பட்ட போது அது குறித்து பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய தூக்கமின்மையால் ஏற்படும் விளைவுகள் குறித்து அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பேசியிருக்கிறார். ஒரு மணி நேரத்துக்கு தூக்கத்தை இழந்தால் அதனை ஈடுகட்ட சுமார் 4 நாட்கள் ஆகும் என்றும், அப்படி என்றால் கணக்குப்படி 2062 தான் நன்றாக உணர்வேன் என்று சொல்லியும் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவுக்கு திர்ஷாவினுடைய ரசிகர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறாங்க. திர்ஷாவுக்கு நல்ல உறக்கத்தை தருமாறு கடவுளை வேண்டுவதாகவும் சிலர் சமூக ஊடகங்களில் கூறியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்பட பாடல் 10 கோடி பார்வையாளர்களை கடந்திருக்குதாம். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியானது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இந்த படம் கலவையான விமர்சனங்களை சந்தித்து எதிர்வினைகளையே பெற்றது. இருந்தும் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் மற்றும் பின்னணி இசைகள் பெரிய வரவேற்பை பெற்றன. முக்கியமாக பவர் ஹவுஸ் மற்றும் மோனிகா பாடல்களுக்கு பலரும் ரீல்ஸ் செய்து அசத்தி வந்தாங்க. இந்நிலையில் பவர் ஹவுஸ் லிரிக்கல் வீடியோ யூடியூப்பில் 10 கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கிறதாம். அனிருத் இசையமைப்பில் அறிவு எழுதிய இப்பாடல் கடந்த ஆண்டில் அதிகமாக கேட்கப்பட்ட பாடல்களிலேயும் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள்.